ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, பிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகள் வெற்றிகரமாக நிகழ்கிறது என்பதை உணர்ந்து அது நிகழ்ந்தது சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன அப்படின்னா, இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை. இந்த கலை தெரியாத ஒரு நிலை நிலவுகிறது. எங்க நிலவுதுன்னு அப்படின்னா, குறிப்பா இந்த உலகத்திலே மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் தான், அப்புறம் லண்டன்ல இங்கிருந்து தான் நிறைய இந்த பிள்ளை வளர்க்குறதுல பிரச்சனை ஏற்படுறது அந்த நாடுகள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நான் தெரிஞ்சிருக்கிறேன். உங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம இந்த சமூகத்திலே நம்ம பார்க்குறோம். இந்த சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் இந்த குழந்தைங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கலை இல்லைங்களா? அதில் ஒரு தாய் மலேசியாவிலேருந்து பேசினாங்க. இதை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரே பிள்ளை தான் அந்த பையன், அந்த தாய்க்கு பிறந்தது ஒரே பிள்ளை தான். அந்த தாய் சொன்னாங்க, அடிக்கடி பேசுவாங்க, ரொம்ப செல்வாக்கானவங்க, அவங்களே ஒரு கோவில் வச்சுருக்காங்க, மலேசியாவில் ஒரு கோவில் வச்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, என் பையனை உடனே தூக்கிட சொல்லுங்கள் சாயப்பாட்ட சொல்லி. எப்படி? சாயப்பா கிட்ட சொல்லி உடனே அவனை தூக்கிட சொல்லுங்க அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தாய் சொல்கிறாங்க, வேற யாராவது சொன்னால் பரவாயில்ல, தாய் சொன்னாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பிள்ளையினுடைய குணாதிசயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம குழந்தை தூங்குது. அந்த தூங்குற குழந்தையை எழுப்புறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள தொட்டு எழுப்பணும். தம்பி, குழந்தை அப்படின்னு எழுப்பணும். நிறைய நடக்கிறது என்ன தெரியுமா? டேய் சனியனே, இன்னுமா தூங்குற? இதுதான் நடக்குது. இப்படி செய்யக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்க தூங்குற இடத்துக்கு போயிட்டு அவங்களோட நாளைய அவங்களுடைய வேலைகளை ஞாபகப்படுத்தி, தம்பி உனக்கு இது எழுதணும், உனக்கு வீட்டு பாடம் எழுதணும், அதை எழுதணும், உனக்கு இந்த வேலை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அவங்க மனசை குளிர பண்ணி, நான் முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி தூங்க வைக்கணும். முதல் நாள் தூங்க வைக்கும் போதே இதெல்லாம் சொல்லி தூங்க வைக்கணும். அவங்க காலை வேளையில உற்சாகமா சுறுசுறுப்போட எழுந்திருக்கிறதுக்கு நாம துணை புரியணும். உங்க பிள்ளைங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவங்களோட, உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன், நீ இல்லைன்னா எனக்கு என்னடா உலகம், நீ தான் என்னுடைய எதிர்காலம் சொல்லலாம் இல்லையா? நீ நாசமா போயிடுவ. அவனை பாரு, பக்கத்து வீட்டுல பாரு, நல்ல மார்க் எடுத்தவனை பார்த்து சொல்லி அவனை அப்படி இல்லை அப்படிங்கிறத, நீ அப்படி இல்லை அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லி நாம அவங்க மேல நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை நாம ஏற்படுத்தக்கூடாது. உன்னால நான் அதிகமா பெருமைப்படுறேன், நீ வச்சிருக்கிற அந்த ஒழுக்கம், நீ கடைபிடிக்கிற ஒழுக்கம், நீ படிக்கிற அந்த படிப்பு, நீ நடக்கிற அந்த நடைமுறை, அதனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா செல்லம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோன்னு வச்சுங்களேன். ஆஹா, நம்ம அப்பா நம்ம அம்மா எவ்வளவு நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு நிமிஷமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீ நல்ல திறமைசாலி, நீ நல்ல ஆற்றல் மிக்க என்னுடைய பிள்ளை, என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவனை அணைச்சி மொத்தம் கொடுத்து பாருங்க. காலையில நான் அந்த நிதிரையிலிருந்து அந்த எந்திருக்கிற அந்த நேரம் அவன் மொபைல் பார்க்கறத, ஐபேட் பார்க்கறத, டிவி பார்க்கறத கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கேட்ஜெட்ஸை யூஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அந்த காலை கதிர்கள் தாங்கி வரக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த ஒளி, அந்த கிரணம் அவன் பேரில் படணும். அந்த எந்திரிச்சிட அந்த நிலையில் இருக்கிற அந்த கண்களுக்கு பாதிப்பு உண்டு பண்றதுல இருந்து அந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது தவிர்க்கணும். உங்களுடைய குழந்தைகள் அந்த உறங்குறதுக்கு முன்பாகவே அவங்களுடைய முதுகை தடவி விடணும், எந்திரிக்கும் போது தடவி விடணும். அது உங்களுடைய குழந்தைகளுடைய அது உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த உணர்வு பூர்வமான ஒரு தொடர்பை அது உண்டு பண்ணும்.
இந்த மாதிரி இந்த குழந்தைகள் நித்திரை போகிறதுக்கு முன்பும் சாப்பிட்ட பிறகும் அது செரிமானம் அடைகிறதுக்கு அது காரணமா அமையும். இந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், வாரத்துல ஒரு நாளைக்காவது குடும்பமாக கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசணும், ஒரே இடத்துல உட்கார்ந்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த பாரத்தை, அந்த பேச்சு, அந்த கான்வர்சேஷன் மன கவலைகளை இறக்கி வைக்கும். உங்கள் மீதுல இருக்கிற அந்த நம்பிக்கையை வளர்க்கணும். அவங்க அறியாத நாம் அறியாத அந்த பிணைப்பை அது ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுடைய அந்த வேண்டுதல்கள், அவங்களுடைய தேவைகள் நிறைவேறாத இருக்கிற பொழுது அவங்களுடைய தேவைகள் கண்டிப்பா என்ன தேவை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க அழுது மன்றாடி கீழே விழுந்து பரண்டு அந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறத நம்ம பழக்கமா வச்சுட்டோம்னா, அந்த முயற்சியில அவங்க ஈடுபட்டாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அழுதா ஒரு பொருள் கிடைச்சிரும் அப்படிங்கிற மனப்பான்மையை நம்ம அவங்களுக்கு கொண்டு பண்ணோம்னா அந்த பிடிவாதத்தினால சாதிக்க நினைக்கிறத, அந்த பழக்கத்தை நாம அந்த எண்ணத்தை அவங்கள்ட்ட இருந்து நீக்கிடணும். அதே மாதிரி உண்மை, நேர்மை, துணிவு, விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, அன்பு காட்டுறது, இந்த மாதிரி நல்ல பண்புகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது இன்னும் மேல ஆர்வத்தை உண்டு பண்ணும். இந்த சமுதாயத்துல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மரியாதையை உண்டு பண்ணும். அதே மாதிரி பொய், ஏமாற்று, திருட்டு, அநீதி செய்யறது, பெருமையோட நாம இருந்தாதான் நல்லது அப்படின்னு பெருமையை அவங்களுக்கு ஊட்டுறது, பொறாமையை கொடுக்கறது, சூழ்ச்சி பண்றது, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட இருக்கிறது, அதாவது தாய் தந்தைகள்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க கூடாது. நமக்கு இருக்கவே கூடாது, அது வேற விஷயம். ஒருவேளை நம்ம அப்படி செயல்படுறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அதே மாதிரி தன்னுடைய பாதை ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கணும். நான் சரியான பாதையில் நான் போய்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீ வா, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கறத அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் மந்திரம், இது வாழ்க்கையினுடைய தந்திரம். நிதானமா அமைதியா நடந்து கொள்றதுக்கு பழக்க வைக்கணும். உங்க குழந்தைங்க உங்களை அப்படியே பின்பற்றணும். நான் அடிக்கடி சொல்வேன், உங்களை ரொம்ப பிடிச்சது, யாராவது உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்கள மாதிரியே நீங்க பேசுவீங்க, அவங்கள மாதிரியே நீங்க நடந்துப்பீங்க, மேல இன்னும் ஒரு படி மேல போய் அவங்கள மாதிரியே சைன் பண்ணுவீங்க, அவங்கள மாதிரியே கையெழுத்து போடுவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம். அதனால தாய் தந்தையர்களாக இருக்கிற, பெற்றோர்களாக இருக்கிற அந்த சமுதாயத்துல அவங்க என்ன செய்யணும், பிள்ளைகளை நீங்க ஒரு முன்மாதிரியா நீங்க அவங்கள வளர்க்கணும். ஆகினால நல்ல முன்மாதிரியா நடந்துக்கிட்டு அவங்கள வழி நடத்தணும். குழந்தைகளை படிக்கிறபடி அடிக்கடி திணிக்க கூடாது. படி அப்படி சொல்லக்கூடாது. அதுவே உங்களுக்கு போர் அடிச்சிடும். நீ படிச்சா நல்லா இருப்ப, அவன் அப்படி இருப்பான், இவன் எப்படி இருக்கான்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னால முடியும், ஒரு நாளைக்கு பார், நீ நல்லா வருவ, அப்ப நீ என்ன நினைச்சு பார்ப்ப அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா நீங்க சொல்லலாம் கூட அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி கல்வியே உலகை வெல்லும் கருவி அப்படின்னு நான் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தும் போது கல்வியே உலகை வெல்லும் கருவின்னு எழுதி போட்டிருந்தேன். அது மிகப்பெரிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு தாளாளர் அவர்கிட்ட போய் பேசும்போது இதை சொன்ன இந்த வார்த்தையை, இன்றைக்கு அந்த கல்லூரியில் இருக்கிற எல்லா வகுப்பறையிலும் இந்த வாசகம் இருக்குது, கல்வியே உலகை வெல்லும் கருவி. சின்ன ஒரு வாசகம் தான். அதனால படிக்கணும். வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, கள்ளத்தால் அழியாது. எது? இந்த கல்வி. அது எல்லாருக்கும் சொல்லணும். பிறருக்கு மத்தியில குழந்தைகளை திட்டக்கூடாது. அவங்க எதிர்க்க நம்ம பெற்றோர்கள் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டோம்னா எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த பிள்ளைங்க பயந்துரும். பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளுக்கு முன் சண்டை போடவே கூடாது. அது உளவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அவங்களுடைய விளையாட்டு, அவங்களுடைய ஓய்வு நேரம், மகிழ்ச்சிகரமான நேரங்கள்ல நீங்களும் அவங்களோட பங்கெடுக்கணும். அவங்களுக்கு பூர்ணமான பாதுகாப்பையும் அன்பான ஒரு அரவணைப்பையும், அவங்க நம்மளோட வாழ்றாங்க, நம்முடைய அரவணைப்புல நம்முடைய ஆதரவுல அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத அவங்க உணரக்கூடிய அந்த சாயல்ல நாம நடந்துக்கணும். பிள்ளைகளுடைய அறிவை கண்ணியப்படுத்தணும்.
அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தையும் ஒரு செயல்லையும் நாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும். குழந்தைகளுடைய நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள நாம் உதவணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர், அந்த நெட்டு, அந்த மாதிரி பயன்பாட்டை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு நீதி கதைகளை போதிக்கணும். அது எதிர்காலத்தில் நேர்மையானவர்களாக அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அவங்களுடைய உடல் அளவு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதில் நம்ம நிறைய மேம்படுறதுக்காக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இயற்கை உபாதைகள், நம்ம சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, இதெல்லாம் அடைக்க வைக்கிறது ஆபத்தானது அப்படிங்கிறத, அந்த சுபாவத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும். தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணக்கூடிய அந்த சிறுநீரகத்தில் மற்றும் சிறுநீர் பாதையில் இருக்கிற கற்கள் உருவாகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத, அது அடக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தரணும். இப்படி தொடர்ந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா பிள்ளைகளிடத்தில் நல்ல விதமான மாற்றத்தை நாம் கண்டிப்பாக காண முடியும். இதையும் மேலே தவறான வாழ்க்கை முறையினால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு எந்த விதமான மருந்துகளாலும் மருத்துவ முறைகளாலும் நிரந்தரமான தீர்வை நம்மளால் தர முடியாது. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், தான் பட்டு தான் தவறு செய்து திருந்துபவன் மனிதன். அடுத்தவன் தவறு செய்து அவன் அனுபவித்த அந்த தண்டனையை பார்த்து இவன் திருந்துகிறானே, அவன் மகான். நம்முடைய பிள்ளைகளை குறைந்தபட்சம் மனிதனாக நாம் மாற்றுவோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.